கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அற்புதம் செய்கிற தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் செய்கிறார். ஒருவராலும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். மகிமை உள்ள தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார், ஒவ்வொருவருக்கும் சகாயத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் அங்கே முதல் வசனத்திலே 10வது அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின் மூலமாக அநேகரை கர்த்தர் உருவாக்குகிறார். தாம் நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், ஆமென், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஆடுகள் என்று சொல்லும்பொழுது நாம் தான் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாகவே செவி கொடுப்போம். அவர் நம்மை விரும்புகிறவராயிருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறார், கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக அந்த மேய்ப்பன் நடந்து செல்கிறார். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின் செல்கிறது. இப்பொழுது இன்றைக்கு ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இராதவன், ஆடுகளுக்கு ஆமென், ஸ்தோத்திரம், தலைவனாய் ஆடுகளின் மேய்ப்பனாய் இராதவன் கள்ளன் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அவன் வாசல் வழியாய் பிரவேசிப்பதில்லை, வேறு வழியாய் பிரவேசிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் ஆடுகளை திருட வந்திருக்கிறவன். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். ஆடுகளை திருடும்படிக்கு, ஆடுகளை கண்ணமிட்டு கொண்டு போகும்படிக்கு தான் அவர் விரும்புகிறானே ஒழிய ஆடுகளை அவன் நேசிக்க வருகிறதில்லை. அவன் மாய வலைகளை விரிப்பான், வஞ்சகமான வார்த்தைகளை பேசுவான், அநேக தந்திரமுள்ள வார்த்தைகளை அவன் பேசி அநேகரை வஞ்சிப்பான். அவன் சிதறடிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் ஆட்டு மந்தைக்குள்ளில் பிரவேசித்து ஆடுகளை தன் வசப்படுத்தி சபையை விட்டு பிரித்து செல்கிறவனாய் இருக்கிறான். இவன் கள்ளனும் கொலைக்காரனுமாய் இருக்கிறான். இவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். இவன் உள்ளத்திலே வஞ்சனை இருக்கிறது. இவனுடைய உள்ளத்திலே தகாத இருதயம் இருக்கிறது. அவன் ஆடுகளை நேசிக்கிறவனாக அல்ல, நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற மன விருப்பம் அவனிடத்தில் இல்லை. அவன் ஆடுகளை நிக்கிரகமாக்க வேண்டும், அழிவின் பாதையில நடத்த வேண்டும் என்பதற்காகவே சபையை விட்டு பிரித்தெடுத்து செல்கிறான். எந்த ஆடுகளை என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய வசனத்துக்கு ஆமென் செவி சாய்க்காமல் பின்வாங்குகிற இருதயம் உள்ளவர்களை ஆமென், ஸ்தோத்திரம், சாத்தான் வஞ்சகமாய் திருப்பி கொண்டு போகிறான். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஆடுகளின் மேய்ப்பனுடைய சத்தத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், மேய்ப்பனுக்கு பின் செல்கிறார்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்துக்கு பின் செல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்களோ அவருடைய சத்தத்தை அவர் அறியவில்லை. தினந்தோறும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், அவருடைய சத்தத்தை அறிந்து உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். தன் மனம் போன போக்கில் ஒருவரும் வாழக்கூடாது. அவருடைய சத்தம் என்ன, அவர் எனக்கு சொல்வது என்ன என்று சொல்லி கவனமாய் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கேட்கிறவனுக்கு தேவன் ஆமென், ஸ்தோத்திரம், அவனை பரிசுத்த பாதையில் அவனை வழிநடத்துகிறார்.
நித்திய ஜீவ பாதையில் வழிநடத்துகிறார். மோசம் போக்குகிறவனும் சாத்தான் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் அவன் நயவஞ்சகமாய் குறை சொல்லுகிறவனாகவும் ஸ்தோத்திர தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறவனாகவும் திசை திருப்புகிறவனாகவும் சத்தியத்தை விட்டு பின்வாங்க வைக்கிறவனாகவும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள விடாதபடிக்கு அவன் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வைக்கிறவனாகவும் இருப்பான். இதை தான் ஏவாள் இடத்துல சாத்தான் செய்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துக்குள்ளே பிரவேசித்து ஆதாமுடைய சொன்ன வார்த்தை, நீ புசிக்கும் நாளிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று முதல் வார்த்தையை சொல்கிறார். ஏனென்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைக்கு சாபம் ஒருவேளை வரலாம். எப்பொழுது மீறுகிறானோ, எப்பொழுது கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போகிறானோ, அப்பொழுது சாபம் வருவதற்கு ஸ்தோத்திரம் 100% வாய்ப்புகள் இருக்கிறபடினாலே கர்த்தராகிய தேவன் அவனை எச்சரித்தார். ஆனால் 3வது அதிகாரத்திலேயோ சாத்தான் அங்கே வெளிப்பட்டு ஏவாள் இடத்தில் பேசுகிறான். கர்த்தர் உங்களிடத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று கேள்வியை எழுப்பி நயவஞ்சகமான ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். அங்கே வாக்குத்தத்தம் ஆதாம் ஏவாளுக்கு அவசியம் இல்லை. அவர்கள் ஏற்கனவே பரலோகம் என்கிற ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தவர்களாய் தேவனோடு கூட உலாவுகிறவர்களாய் இருந்தார்கள். இனி ஒரு வாக்குத்தத்தம் அவர்களுக்கு வேண்டியதில்லை. ஏற்கனவே அவர்கள் தேவர்களைப் போலவே அவர்கள் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சாத்தான் அவர்களை நயவஞ்சகமாய் வஞ்சித்து அவர்களை கேட்டுக்கு உள்ளத்தள்ளும்படிக்கு அவன் எத்தனித்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ஸ்தோத்திரம் புசிக்கும்படிக்கு செய்தான். ஏதேன் தோட்டத்தை விட்டு இருவரும் துரத்தப்பட்டார்கள். அப்படியே நயவஞ்சகமான வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை, ஸ்தோத்திரம் மனதுக்கு ரசம் போல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எவராவது கேட்பீர்களே ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் அவர்கள் நயவஞ்சகமான வார்த்தைகளை கேட்பதினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தராகிய தேவனாலே துரத்தப்படுகிறார்கள். ஆகவே கீழ்ப்படியாதவர்களை இஸ்ரவேல் ஜனத்தின் இடத்திலிருந்து அறுப்புண்டு போகும்படிக்கும் கர்த்தர் செய்கிறார். அதே போல சபையை விட்டு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். தோட்டத்தை விட்டு வெளியே போகிறவர்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆகவே தோட்டத்துக்குள்ளே அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே பாதுகாப்பு உண்டு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இது எந்த சத்தம் என்பதை அறிய வேண்டும். இது சர்ப்பத்தின் சத்தமா, இது தேவனுடைய சத்தமா என்பதை ஸ்தோத்திரம் தேவனுடைய தோட்டத்துக்குள்ள ஸ்தோத்திர தொழுவத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய ஆடுகள் அறிந்திருக்கும். ஏனென்றால் தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் இது எந்த சத்தம் என்பதை அவர்கள் முன்கூட்டியே அறிவார்கள். தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் அந்நிய சத்தத்தை அவர்கள் அறியாதபடியினால அவைகளை விட்டு ஓடி போகும், அவைகளை விட்டு விலகி போகும். சர்ப்பத்தின் சத்தங்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள். சர்ப்பத்தின் வார்த்தைகளை அவர்கள் கேட்க மாட்டார்கள். சர்ப்பத்தின் வார்த்தைகளை கேளாதபடிக்கு தேவனுடைய வசனத்தின் மேல அவர்கள் தேவனுடைய வசனமாகிய ஞான பாலின் மேல வாஞ்சையாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய சத்தியத்திலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள்? எது தேவனுடைய சத்தம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? இதை கண்டுபிடித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருங்கள். சபையை விட்டு விலகி போகாதிருங்கள். நயவஞ்சகமாய் சர்ப்பம் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் அவரை பின்பற்றி செல்கிறவர்களாய் நீர் அவர்களை மாற்ற வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். தேவனுக்கு பயப்படுவார்களாக, வசனத்துக்கு நடுங்குவார்களாக, சத்தியத்துக்கு செவி கொடுப்பார்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களாக. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் வழிநடத்தும், ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.